இது வந்து ஒரு ஈவினிங் எடுத்த விலாக். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை. என் பொண்ணு வந்து ரொம்ப பசிக்குதுமா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தான்னு கேட்டதால் வீட்டில் வந்து அப்போ டபுள் ரோஸ்டட் இடியாப்பம் மாவு இருந்துச்சு. ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு 350 கிராம்ஸாக இருந்துச்சு. இதை வச்சு எப்படி முறுக்கு பண்ணேன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே இடியாப்ப மாவு எப்படி அரைக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 345 கிராம்ஸ் அரிசி மாவுக்கு நான் வந்து உளுந்து வந்து 60 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக தவையில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகத்தால நல்லா ஹீட் ஆகி சூடானா மட்டும் போதும். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க ஃபைனாக. ஏன் சின்ன மிக்ஸி எடுத்துருக்கேன்னா அதை நல்லா பவுட்ரு பண்ணோம், நம்ம திருப்பி ஜலிக்கலாம் வேண்டாம். ஸோ அதனால் இதை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு நான் அதை வந்து சேர்த்துட்டேன். ஸோ இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இல்லை சால்ட் வந்து ஒரு 8 கிராம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணுமா கூட சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு 15 கிராம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஓமம் சேர்த்துட்டு இந்த பட்டர் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பட்டர் இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி வந்து தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்னா 477 ml ஆஃப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாவு பிசைய. ஸோ உங்களுக்கு கூடியும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம். ஸோ கம்மியாக சான்ஸ் இல்லை, மைட் பி உங்களுக்கு அதிகமாக கூட ஆகலாம், பட் கம்மியாகாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ண முடியும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே போட்டு ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. இப்போ நல்லா அந்த முறுக்கு ப்ரெஷரை சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மாவை எடுத்து உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியுதா, மாவு இது மாதிரி ஃப்ரீயாக வருதா. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ரெஷருக்குள்ளே போட்டு அந்த ப்ரெஸ் பண்ணி அந்த முறுக்கு செய்யறதுக்கே கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்போ ரொம்ப கை தான் வலிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸியாக முறுக்கு ப்ரெஸ் பண்ணி வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹாட்டான ஆயிலில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முறுக்கு நல்லா வரும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே நல்லா அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். ஸோ பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்து அந்த பபுள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிடும். ஸோ கம்ப்ளீட்டாக கம்மியாகிட்டு பபுள்ஸ் எல்லாமே வந்து 2 சைடும் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது பபுள்ஸே இருக்காது, கொஞ்சோண்டு பபுள்ஸ் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு. நான் டிஃப்ரெண்ட் மோல்டெலாம் வச்சு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் விட்டுட்டு சின்ன சைஸாக அந்த முறுக்கு மோல்டில் வந்து நான் பண்ணேன். ஏன்னா வந்து மாவு கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக முறுக்கு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சின்ன ப்ரெஷர், அதாவது சின்ன ஓட்டை இருக்க மோல்டு மாற்றிட்டு பண்ணேன். நான் ஏற்கனவே 1 கிலோ மாவுக்கு எப்படி முறுக்கு பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 345 கிராம்ஸ் அரிசி மாவு இருந்ததால் நான் 60 கிராம்ஸ் உளுந்து ஆட் பண்ணேன். இதுவே உங்ககிட்ட ஒரு 1/2 கிலோ, அதாவது 500 கிராம் மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 100 கிராம் உளுந்து வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு.